अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் சார்ட் பேப்பர் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு சார்ட் பேப்பர், கொஞ்சம் க்ளூ, அதுக்கப்புறமா சிசர் எடுத்திருக்கேன். இது கூட நைட் லேம்ப் ஒயர் செட்டோடு அப்படியே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுல் வச்சு சர்க்கிள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட காம்பஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். நான் இந்த பவுலை யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். மொத்தமாக 20 சர்க்கிள்ஸ் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஈவனாக சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 சர்க்கிள்ஸுமே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஃபோல்ட் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு சர்க்கிளாக எடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சைடை ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பார்ட்டையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே 3வது பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்தையும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போதே உங்களுக்கு 3 சைட்ஸுமே ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா கேப் இல்லாமல் உங்களுக்கு ஃபோல்ட் ஆகி வரும். கேப் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 சைட்ஸில் ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 5 ட்ரையாங்கிள்ஸை ஸ்டிக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே சுற்றி இருக்கிற 5 ட்ரையாங்கிள்ஸ்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 6th ட்ரையாங்கிள் எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th ட்ரையாங்கிள், அதையும் இதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8, 9, 10. ஸோ டோட்டலாக நம்ம 10 ட்ரையாங்கிளை அட்டாச் பண்ணியாச்சு. 10 ட்ரையாங்கிளையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே இன்னொரு 10 சர்க்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 10 சர்க்கிள்ஸ்லேயும் நீங்கள் ட்ரையாங்கிள் மேக் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி இதே மாதிரியே இன்னொரு செட் மேக் பண்ணி எடுத்துக்கணும். கேப் எதுவும் இல்லாமல் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணி கரெக்டாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ் அண்ட் மளிகை பொருள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போடைய டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த 2 பீஸையும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இங்கே வி மாதிரி ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் நம்ம 2வது பீஸை அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடமும் கரெக்டாக அட்டாச் ஆகணும். க்ளூ வச்சு இந்த 2 இடத்தையும் ஸ்டிக் பண்ணுங்கள். இதே மாதிரியே எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் ஸ்டிக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு சூப்பரான பால் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு கேப் மட்டும், அதாவது ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நான் ஸ்டிக் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம நைட் லேம்ப் செட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இந்த லேம்பை நம்ம அந்த பால்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இதை நம்ம ஸ்டிக் பண்ணக்கூடாது. ஸ்டிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப்லர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் நைட் லேம்ப் ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்டாப்லர் பின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம மறுபடியும் வேறு நைட் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இதே மாதிரியே நம்ம ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. கொஞ்சமாக இந்த மாதிரி கேப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் தெரியும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. ஸ்டிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோலும் சரியாயிடும். இதை நீங்கள் நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ரெட் கலர் சார்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெட் கலரில் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.